போன ஆடியோவில் சுகன்யா உபாக்கியானத்தை பத்தி பார்த்தோம். இந்த 4வது அத்தியாயத்துல அம்பரீஷ சரிதத்தை பத்தி பார்க்கலாம். வைவஸ்வத மனுவினுடைய பிள்ளைகளை ஒத்தனான நபகனுடைய பிள்ளை நாபாகன் அப்படிங்கிறவன். அவனுக்கு இன்னும் பிள்ளைகள்லாம் இருந்தா. அதுல நாபாகன் எல்லோருக்கும் கடைசியா பிறந்தவன். அவன் ரொம்ப நாளைக்கு குருகுல வாசம் பண்ணினான். அவனுடைய சகோதரர்கள் அவன் பிரம்மச்சாரியாகவும் ஞானியாகவும் இருக்கான், அதனால அப்பாவோட சொத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டாம், நாம மட்டும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அவளுக்கு மட்டும் பங்கு போட்டுண்டா. நாபாகன் தன்னோட சகோதரர்கள் கிட்ட எனக்கு என்ன பங்கு கொடுத்திருக்கேள் அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, உன்ன நாங்க மறந்து போயிட்டோம், இப்போ நாங்க பங்கிட்டு உனக்கு தர முடியாது, அப்படியும் உனக்கு பங்கு வேணும் அப்படின்னு நினைச்சா அப்பா கிட்ட போய் கேட்போம், அவர் உனக்கு பங்கு தரணும்னு சொன்னா அப்ப நாங்க தரோம் அப்படின்னு சொன்னான். நாபாகன் சரின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டக்கு போய், அப்பா, என்னுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் எனக்கு என்ன பங்கிட்டு கொடுத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவ அப்பா சொன்னார், குழந்தை, நீ அந்த பாகத்துல விருப்பத்தை கொஞ்சம் கூட அடைய வேண்டாம், இதைவிட சிறந்த மகிமையுடைய அங்கிரசர்கள் இப்போ சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கா. அவள்லாம் 6வது நாள்ல செய்யக்கூடிய அந்த விஷயத்த எப்படி செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுவா. அப்போ வைஸ்வதேவ கர்மத்துல விஸ்வதேவ தேவதைகளை சொல்லக்கூடிய 2 சூக்தங்கள் அவளுக்கு தெரியாது. அவ கெட்டிக்காராதான், ஆனாலும் அந்த சூக்தங்கள் தெரியாம அவ தடுமாறும் போது அவளுக்கு நீ அத சொல்லு. யாக காரியம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ சொர்க்கத்துக்கு போகும்போது தங்களுடைய சத்திர யாகத்துல மிச்சம் இருக்கிற பணத்தெல்லாம் உனக்கு தந்துடுவா, அதனால நீ அங்க போ அப்படின்னு சொன்னார். நாபாகனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னபடி அங்க போனான். அங்க அங்கிரசர்களும் சத்திரத்துல மிகுந்து இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் அந்த நாபாகனுக்கு கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டான். அந்த நாபாகன் அந்த பணத்தை தான் எடுத்துக்க முயற்சி பண்ணும் போது கருப்பான ஒரு உருவத்தை உடைய ஒரு புருஷன் வட திசையிலேந்து வந்து, யஜ்ஞ பூமியில இருக்கிற இந்த பணம் என்னோடது அப்படின்னு சொன்னான். நாபாகன், ரிஷிகளான அங்கிரசர்கள் இந்த பணத்தை எனக்கு தான் கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னான். அந்த புருஷன் சொன்னா, சரி அப்படின்னா உங்க அப்பா கிட்ட போய் கேட்போம் வா அப்படின்னு சொன்னான். சரின்னு நாபாகன் அப்பா கிட்ட போய் இத பத்தி கேட்க, அவர் யாக பூமியில இருக்கிறதும் யாகத்தில் மிச்சமாயிருக்கக்கூடிய தனம் இவை எல்லாம் ருத்ரனுடைய பாகம் அப்படின்னு ரிஷிகள்லாம் ஏற்படுத்தியிருக்கா, அதனால அது அவனுக்குத்தான் சேரணும் அப்படின்னு சொன்னார். நாபாகன் அப்பாவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த பணத்தை தான் எடுத்துக்க வேற வழி தெரியாம ருத்ரனை நமஸ்காரம் பண்ணி, ஈசனே, எங்க அப்பா யஜ்ஞ பூமியில் உள்ள பணம் எல்லாம் உன்னோடது அப்படின்னு சொன்னார், இருந்தாலும் பிராமணா, உன்னை நான் வணங்கி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ருத்ரன், உங்க அப்பா தர்மத்தை தான் சொன்னார், நீயும் அத அப்படியே ஒழிக்காம சத்தியமா பேசுற, உங்ககிட்ட நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சேன், வைஸ்வதேவ மந்திரங்களை தெரிஞ்சிட்ட உனக்கு சனாதன பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனா நீ எந்த ஆபத்து வந்தாலும் பொய் மட்டும் பேசக்கூடாது, நான் சத்தியத்தால ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடியவன், சத்தியம் பேசுறவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், யாகத்துல இருக்கக்கூடிய மிகுந்த பணத்தை உனக்கு நான் தரேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருத்ரன் மறைஞ்சு போயிட்டான். இந்த உபாக்கியானத்தை காலை மாலை 2 நேரத்திலும் மன ஊக்கத்தோடு நினைக்கின்றவன் சாஸ்திர ஞானம் உடையவனாக ஆகி மந்திரங்களை எல்லாம் உணர்ந்து ஆத்ம பரமாத்மாக்களின் உண்மையையும் உணர்ந்து கொள்வான். நாபாகனிடத்தில் இருந்து அம்பரீஷன் பிறந்தான். அவன் மகா பாகவதனாக இருந்தான். அபராதம் செஞ்சவாளுக்கும் அவன் உபகாரம்தான் பண்ணுவான். தடைபடாத பிராமண சாபம் கூட அவனை கிட்டக்க கூட நெருங்க முடியல. அப்ப பரீட்சித்து கேட்கிறான், மகானுபாவரே,
சிறந்த மதியுடைய ராஜ ரிஷியான அம்பரீஷனுடைய விருத்தாந்தத்தை கேட்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பிராமணனால ஏற்படக்கூடிய சாபம் கூட அவரை தீண்ட முடியாது அப்படின்னு சொல்றேளே, அதனால அதை பத்தி கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சுகர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மிகுந்த மதி உடையவனும் மகா பாக்யசாலியுமான அம்பரீஷன் 7 தீபங்களோடு கூடின பூமண்டலத்தையும் அழிவில்லாத செல்வத்தையும் நிகரே இல்லாத ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சு அதையெல்லாம் பாதுகாத்து வளர்த்து கொள்ள வல்லமை உடையவன்தான். இருந்தாலும் கூட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும், அது நரகத்துல கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு அதை நன்னா அவன் தெரிஞ்சிட்டதுனால அதை எல்லாத்தையும் ஒரு சொப்பனத்துல பார்த்த பொருள்களை போல நினைச்சான். அவன் பரம புருஷன்கிட்டையும் அவனுடைய பக்தர்களிடத்திலும் பக்தி ரூபமான நல்ல பாவனை உடையவனாக இருந்தான். அதனால இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி அவன் நினைச்சான். அவன் மனத்தை ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களிலும், வாக்கை அவனுடைய குணங்களை சொல்றதுலயும், கைகள் அந்த பகவானுடைய ஆலயங்களை பெருக்கி மெழுகுவது முதலியவைகளிலும், காதுகள் அவனுடைய சத்கதைகளை கேட்கறதுலயும், கண்கள் அவன் திரு உருவங்கள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை காண்பதிலும், தன்னுடைய தேகத்தை அவன் பக்தர்களின் தேகத்தை தொடுவதிலும், கிராணேந்திரியத்தை அவன் பாதார விந்தங்களின் அழகிய துளசியை முகர்வதிலும், ரசனேந்திரியத்தை அவனுக்கு நிவேதனம் செய்த அன்னாதிகளிலும், பாதங்களை திருவேங்கடம் முதலிய திவ்ய கஷேத்திரங்களுக்கு போகும் வழியிலே நடப்பதிலும், தலையை அவனுடைய பாதங்களை பணிவதிலும் உபயோகப்படுத்திக் கொண்டு இருந்தான். அதாவது பகவான் கொடுத்த இந்த சகல இந்திரியங்களையும் அதனால செய்யக்கூடிய சகல காரியங்களையும் பகவத் அர்ப்பணமாகவே பண்ணிட்டு வந்துருந்தான். உத்தம ஸ்லோகனான அந்த பகவானுடைய பக்தர்கள் வரையில் இந்த பிரீத்தி வளர்ந்து அதை நடத்தி கொண்டு வந்தான். இப்படி அவன் சர்வ காலத்திலும் தான் செய்யும் கர்மங்களை எல்லாம் இந்திரியங்களுக்கு விஷயமாகாத அந்த பரம புருஷன் கிட்ட அர்ப்பணம் பண்ணி, அந்த பரம புருஷனிடத்தில் நிலை நின்ற மனசோடு வசிஷ்டாதிகளான அந்தணர்கள் சொல்றபடி இந்த பூமண்டலத்தை எல்லாம் பரிபாலிச்சுண்டு வந்தான். பெரிய ஐஸ்வர்யம் இருந்ததால அசித்தர், கௌதமர் முதலிய மகரிஷிகள் முன்னின்று நடத்தக்கூடிய அஸ்வமேத யாகங்களால அந்த சர்வேஸ்வரனை ஆராதனை பண்ணினான். அந்த தேசத்துல கொஞ்சம் ஜலம் குறைச்சலா இருந்ததுனால யாகம் பண்ண அவன் சரஸ்வதி நதிக்கு போனான். அங்க அஸ்வமேத யாகங்கள்ல சபிகரும் ருத்விக்குகளும் மற்ற எல்லா ஜனங்களும் தேவதைகளோடு ஒத்த உருவமுடையவர்களாக இருந்தா. இந்திரன் முதலிய தேவதைகள் அழகிய ஆடை ஆபரணம் இதெல்லாம் போட்டு இருந்தா. அந்த மன்னவனோடு சம்பந்தமுடைய ஜனங்கள் எல்லாரும் உத்தம ஸ்லோகனான பகவானுடைய சரித்திரங்களை கேட்கறதும் பாடுவதுமாக இருந்துண்டு சொர்க்கத்தை கூட அவ ஆசைப்படல. போக மோட்சங்களை எல்லாம் தரக்கூடிய பரம புருஷனை மனசுல உபாசிச்சுண்டு இருக்கிற அவனுடைய ஜனங்கள் யோகீஸ்வரர்களுக்கும் கிடைக்காத அனிமாதி சித்திகள் பரபிரம்ம ஸ்வரூபனான ஆத்மாவின் அனுபவத்தினால் கிடைக்கப்பட்ட போதிலும் அதனால அவள்லாம் கொஞ்சம் கூட சந்தோஷத்தை அடையல. அனிமாதி சித்திகளும் கூட அவளுக்கு சந்தோஷத்தை தரல அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துல அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத தனியா சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட மகானுபாவனாகிய அந்த அம்பரீஷராஜன் ஞான யோகத்தாலும் தன்னுடைய வர்ணாசிர தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்ற கர்ம யோகத்தாலும் பக்தி யோகத்தாலும் பகவான ஆராதனை பண்ணிண்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா பத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டான். வீடு, மனைவி, பிள்ளை, பந்துக்கள், யானை, தேர், குதிரை, காலாட்கள், ஆடை, ஆபரணம், ஆயுதம், பொக்கிஷம் எல்லாமே அனித்தியம், இதையெல்லாம் விடத்தகுந்தவை அப்படிங்கிற மதி அவனுக்கு உண்டாயிடுத்து. தன்னை சரணடைந்தவர்களுடைய வருத்தங்களை போக்கும் தன்மையுடைய பகவான் அனன்ய பிரயோஜனமான அவனுடைய பக்தி யோகத்தால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பயந்தவர்களை பாதுகாப்பதும் தன்னை பற்றினவருடைய சத்ருக்களுக்கு பயத்தை தருகின்றதுமான சுதர்சன சக்கரத்தை அவங்கிட்ட கொடுத்தார். மன உறுதி கொண்ட அவன் அந்த பகவான ஆராதனை பண்ண நினைச்சு தன்னோட மனைவியோட 1 வருஷம் வரைக்கும் துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சுண்டு வந்தான்.
ஒரு வருஷம் ஆனதும் விரதத்தின் முடிவுல கார்த்திகை மாசத்துல நவமி, தசமி, ஏகாதசி ஆகிய 3 ராத்திரியும் உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு யமுனா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு மகாபிஷேக விதியின் முறைப்படி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி ஆபரணம், சந்தனம், பூமாலை, அர்க்கியம் இதெல்லாம் கொடுத்து அந்த பகவானை ஆராதிச்சான். அவன் பிரம்ம ருத்ராதிகளுக்கு பிரபுவான பகவானையும் பகவத் பக்தியால் மகா பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடிய பிராமணர்களையும் ரொம்ப பக்தியோடு பூஜிச்சுண்டு வந்தார். கொம்புகள்ல பொன்னாலும் கால்கள்ல வெள்ளியாலும் அலங்காரம் பண்ணப்பட்ட அழகிய ஆடைகள் போர்த்தப்பட்ட நன்றாக பால் தரக்கூடிய கன்றோடு கூடிய பல கறவை பசுக்களையும் அந்த பாலை கறக்கக்கூடிய பாத்திரம் முதலியவைகளையும் உடைய 60 கோடி பசுக்களை பிராமணர்களுக்கு தானமா கொடுத்தான். நல்ல ருச்சியை உடையதும் அறுசுவை அன்னத்தினால முதல்ல பிராமணர்களுக்கு போஜனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தட்சணை எல்லாம் கொடுத்து அந்த பிராமணர்களோட அனுமதியோட தான் பாரண பண்ண ஆரம்பிச்சான். அப்போ மகானுபாவராகிய துர்வாசர் அந்த அம்பரீஷனுக்கு தெய்வாதீனமாக அதித்தியாக வந்து சேர்ந்தார். அவருக்கு ஆசனம், அர்க்கியம் எல்லாம் கொடுத்து அவருடைய பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீங்க போஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்பரீஷன் கேட்டுண்டான். அந்த துர்வாச முனிவரும் சரி அப்படின்னு அதுக்கு ஒத்துண்டு தான் அவசியமா அனுஷ்டிக்க வேண்டிய நித்திய கர்மங்களை எல்லாம் முடிச்சுண்டு வரத்துக்காக யமுனையினுடைய ஜலத்துல பரபிரம்மத்தை தியானம் பண்ணிண்டு ரொம்ப நேரம் அதிலேயே நினைவோட மூழ்கி இருந்தார். அப்போ தர்மத்தை அறிஞ்ச அம்பரீஷ மன்னவன் துவாதசி அரை முகூர்த்த காலம்தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள பாரணை பண்ணணுமே அப்படின்னு துர்வாச முனிவர் வரத்துக்குள்ள துவாதசி வேற போயிடும் போல இருக்கே அப்படின்னு அவருக்கு முன்னாடி தான் பாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த சங்கடத்தை பத்தி பிராமணர்களோட கலந்து ஆலோசனை பண்ணினான். அம்பரீஷன் சொன்னா அதித்தியாக வந்த பிராமணரை போஜனத்துக்கு அழிச்சுட்டு அவர் வரத்துக்கு முன்னையே அவரை விட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டா அது ஒரு பெரிய தோஷமாயிடும். துவாதசி முடியறதுக்குள்ள பாரணை பண்ணாட்டா விரதம் கெட்டு போகும், அதுவும் தோஷம்தான். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடம் நேர்ந்திருக்கு. எப்படி செஞ்சா தர்மமாகுமோ அதர்மமும் என்னை தீண்டாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டான். நான் வெறும் ஜலத்தை மட்டும் சாப்பிட்டு பாரணை பண்றேன், இதனால விரதத்துக்கு எந்த கெடுதியும் வராது. போஜனம் செய்யாததால அதித்திய அநாதரித்த தோஷமும் வராது. ஆனா ஜலத்தை சாப்பிடுறது சாப்பிட்டது போலவும் ஆகும், சாப்பிடாதது போலவும் ஆகும் அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றதே, அதனால நான் அப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ராஜரிஷி ஆகிய அம்பரீஷன் பிராமணர்களோட கலந்து யோஜனை பண்ணி இப்படி ஒரு நிச்சயத்தை பண்ணிண்டு மனசுல அந்த வாசுதேவனை தியானம் பண்ணிண்டு ஜலத்தை சாப்பிட்டு பிராமண சிரேஷ்டரான துர்வாசருடைய வரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான். துர்வாச முனிவர் தின கடன்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யமுனா கரையிலேருந்து வந்தார். வந்த முனிவர் தன்னுடைய சூஷ்ம புத்தியால அவன் ஜலபாரணை பண்ணிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார். உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. கோபத்தால உடம்பெல்லாம் நடுங்க, புருவத்தை நெரித்து முகமெல்லாம் சிவக்க, ஏற்கனவே பசி வேற இல்லையா அவருக்கு, தன் எதிரில அஞ்சலி ஹஸ்தனாக நிற்கும் அம்பரீஷனை பார்த்து பேச ஆரம்பிச்சார். ஜனங்களே, இந்த க்ஷத்ரியன் தர்மத்தை விட்டுட்டு பண்ணிய காரியத்தை பார்த்தேளா? இவன் கொடுமையான தன்மையை உடையவன், பணப்பெருக்கால ரொம்ப கர்வத்தை அடைஞ்சிருக்கான். உண்மையில் இவன் விஷ்ணு பக்தன் கிடையாது. ஆனா அவன் தான் விஷ்ணு பக்தனாக தன்னைத்தானே நினைச்சுட்டு இருக்கான். இவன் அதித்தியா வந்த என்ன சாப்பிடும்படி அழைச்சு எனக்கு தரத்துக்கு முன்னாடியே தான் சாப்பிட்டுட்டான். இது இவன் செஞ்ச தர்மக்கேடு. மூடா, நீ செஞ்ச அந்த தர்மக்கேட்டினுடைய பலனை உனக்கு இப்ப காட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்னார். கோபத்தால ஜொலிக்கின்ற தன்னுடைய ஜடைய அவுத்து அதிலேந்து அம்பரீஷனை கொல்றதுக்காக பிரளய கால அக்னி போல ஜொலிக்கிற ஒரு தேவதைய உண்டாக்கினர். உருவின கத்திய கையில எடுத்துண்டு
அடிமேல அடி வச்சு பூமிய அப்படியே நெடுங்க பண்ணிண்டு அப்படியே ஜொலிச்சுண்டு வரக்கூடிய அந்த தேவதையை பார்த்த அம்பரீஷன் கொஞ்சம் கூட கவலைப்படல, கொஞ்சமும் பயப்படல. தன் பக்தர்களை பாதுகாக்கும் மனசை உடைய அந்த பரம புருஷன் தன் சுதர்சன சக்கரத்தை தூண்ட அதுவும் அங்கே வந்து காட்டு தீ எப்படி சர்பத்தை தகிக்கிறதோ அதே மாதிரி துர்வாசரால அனுப்பப்பட்ட அந்த தேவதையை கொளுத்தி பஸ்பம் பண்ணிடுத்து. துர்வாசர் அந்த சுதர்சன சக்கரம் அதோட போகாம தன்னை நோக்கி வர்றதையும் தன்னோட முயற்சி எல்லாம் வீணானதையும் கண்டு பயந்து போய் தன்னோட பிராணனை காப்பாத்திக்க நினைச்சு எல்லா திசைகளிலையும் ஓடினார். காட்டு தீ சர்பத்தை தொடர்ந்து ஓடுறது போல பகவானுடைய சுதர்சன சக்கரம் துர்வாசரை தொடர்ந்து ஓடித்து. துர்வாசர் மேரு பர்வத்தின் குகையில போய் ஒளிஞ்சுக்க நினைச்சார். அவர் எல்லா திசைகளையும் ஆகாசத்தையும் அதலாதி லோகங்களையும் சமுத்திரங்களையும் லோக பாலர்களோடு கூடின லோகங்களையும் சொர்க்கத்தையும் தேடி ஓடினார். அந்த முனிவர் போற இடமெல்லாம் அங்கெல்லாம் அந்த சுதர்சன சக்கரம் தன்னை தொடர்ந்து வருவதையும் பார்த்தார். அந்த துர்வாசர் தன்னை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லாம பயந்து போய் தனக்கு ஒரு ரட்சகனை தேடி பிரம்மதேவர் கிட்டக்க போறார். பிரம்மதேவா, ஸ்வயம்புவே, பகவானுடைய தேஜசாகிய இந்த சுதர்சன சக்கரத்திலேந்து என்னை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டார். பிரம்மதேவன் சொன்னான், அந்தணரே, இந்த என்னுடைய வாசஸ்தானமாகிய சத்தியலோகமும் இந்த பிரபஞ்சமும் ஆகிய இவை எல்லாம் சிருஷ்டி முதலிய வியாபாரங்கள் ஆகிய தன்னோட விளையாட்டை முடிக்க விரும்பி 2 பரார்த்தங்கள் அடங்கின கல்பத்தின் கடைசியில சம்ஹரிக்கின்ற காலத்தை சரீரமாக உடைய எவனுடைய புருவ நெருப்பினால் ஒரே காலத்துல அழிய போறதோ அந்த பகவானுடைய தேஜஸிலிருந்து உன்னை பாதுகாக்க நான் சக்தி இல்லாதவன். நீ அவனை போய் சரணமடைவாய். நான் ருத்ரன், தக்ஷர், பிருகு, மரீசி முதலிய பிரஜாபதிகள், பூதபதிகள், இந்திரன் முதலிய தேவதைகள் ஆகிய நாங்கள் எல்லாரும் யாருடைய கட்டளையின் பேர்ல உலகங்களுக்கெல்லாம் ஹிதமான அதை தலையால தாங்கி எங்களுடைய காரியத்தை நடத்தி தரோமோ அப்படிப்பட்ட பகவானுடைய தேஜஸிலிருந்து நாங்கள் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொன்னார். இப்படி பிரம்மதேவன் தன்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு துர்வாச முனிவர் அடுத்த மாதிரி கைலாச பர்வதத்துல இருக்கக்கூடிய ருத்ரன் கிட்டக்க போய் அவனை சரணடைஞ்சார். அப்ப ருத்ரன் சொன்னான், அப்பா, நாங்கள் பகவானுடைய சக்கரத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எங்களுக்கும் அவன் சரணமடைய தகுந்தவன். நாங்கள் புழுக்கள் மாதிரி சுற்றுகின்ற இந்த பிரம்மாண்டம் போன்ற பல 1000 பிரம்மாண்டங்களை அவன் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சங்கல்பிக்கும் போது அவங்கிட்ட இருந்து உண்டாருது. அழிக்க நினைக்கும் போதும் சங்கல்பிக்கும் போதும் அவங்கிட்டயே மறைஞ்சு போறது. நான் சனத்குமாரர், நாரதர், பிரம்மதேவன், கபிலர், தேவலர், தர்மர், ஆசுரி, மரீச்சி முதலிய நாங்கள் எல்லாருமே பகவானுடைய மாயையினால் மதி மயங்கி போய் அவனை அறிய முடியாம அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள சுழன்று இருக்கோம். அப்படிப்பட்ட மகிமை உடையவனும் சர்வேஸ்வரனுமான அந்த பகவானுடைய அஸ்திரமான இந்த சுதர்சன சக்கரம் எங்களுக்கு கூட பொறுக்க முடியாதது. பொறுக்கவே முடியாத போது அதை எப்படி நான் தடுக்க முடியும்? அதனால சரணாகத ரட்சகனான அந்த பகவானையே போய் நீ சரணமடைவாய். சரணம் அடைந்தவர்களுடைய துக்கத்தை போக்கும் அந்த பகவான் உனக்கு கண்டிப்பாக சுகத்தை தருவான் அப்படின்னு சொல்லி ருத்ரன் சொல்றார். சங்கரன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்வாசர் கைலாச பர்வதத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீனிவாசன் ஆகிய பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியோடு நித்திய வாசம் செய்யக்கூடிய அந்த விஷ்ணு லோகத்துக்கு போறார். அவரோட உடம்பெல்லாம் நடுங்கிறது. அந்த பகவானுடைய பாதங்கள்ல போய் விழுந்தார். அச்சுதா, பற்றினவர்களை கைவிடாதவனே, அளவற்ற மகிமை உடையவனே, பக்தர்களுக்கு மிகவும் அன்பனே, தன்னை பற்றினவர்களுடைய வருத்தத்தை எல்லாம் போக்குறவனே, சரணமடைந்தவர்களின் அபராதத்தை பார்க்காம அவர்களை பாதுகாப்பவனே, பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கிறவனே, அபராதத்தை பண்ணிட்டு இப்ப கஷ்டப்படுற என்னை பாதுகாக்கணும். உன் பிரபாவத்தை அறியாம நான் உன் பக்தர்களின் விஷயத்துல அபராதம் பண்ணிட்டேன்.
அந்த அபராதத்தை பொறுத்து என்ன நீ பாதுகாக்கணும். உன் பேரை சொன்ன மாத்திரத்துல நரகத்துல விழுந்து துக்கங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பாபிஷ்டர்கள் கூட அதிலேந்து விடுபட்டுடுவாளே. இப்போ நான் நேரே வந்து உன்னை சரணமடைஞ்சுட்டேன், என்னுடைய பாபத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட வேண்டிக்கிறார். அப்போ பகவான் சொன்னான், அந்தணரே, நான் ஒரு பக்த பராதீனன், நான் சுதந்திரன் இல்லை. என்னுடைய ஹிருதயம் மன வாக்கு காயங்கள் என்ற 3 கரணங்களாலும் எனக்கு உபகாரம் பண்ற என்னுடைய பக்தர்களுக்குத்தான் கட்டுப்பட்டது. என்னோட பக்தர்கள் எனக்கு ரொம்ப அன்பானவா, நானும் அவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமானவன். பக்தர்களுக்கு அன்பனாகிய நான் சாதுக்களான என் பக்தர்களை பிரிஞ்சு என் சரீரத்தையாவது அளவற்ற ஐஸ்வர்யத்தையாவது அல்லது என்னை விட்டு பிரியாத ஸ்ரீ மகாலட்சுமியையாவது விரும்ப மாட்டேன். அவள்லாம் என்னையே மேலான கதியா நினைக்கிறவா, என்னை தவிர வேறு எதையுமே ஒரு உபாயமா நினைக்க மாட்டா. என்னை தவிர எதையும் தங்களுக்கு புருஷார்த்தமாகவும் நினைக்க மாட்டா. அவர்கள் பெண்கள், வீடு, பிள்ளை, பிராணன், பணம், இகலோக சுகம், பரலோக சுகம் ஆகிய எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே சரணமடைஞ்சவா. அதனால நான் அவளை எப்படி விட முடியும்? எங்கிட்ட அவளுடைய மனசு அன்பு வெள்ளத்தால கட்டுப்பட்டிருக்கு. அவர்கள் தம்மை அழித்தானும் பிறருடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடியவா. அவள்லாம் என்னுடைய உருவங்கள் என்ற புத்தியால எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை உடையவா. பதிவிரதைகளான பெண்கள் தங்களுடைய உபச்சாரங்களால குணமுள்ள தன்னுடைய கணவர்களை சுவாதீனப்படுத்திக்கிற மாதிரி அவர்கள் என்னை தங்களுடைய பக்தியால சுவாதீனப்படுத்தின்றிருக்கா. அந்த பக்தர்கள் எனக்கு சேஷமாக இருந்து என்னையே அனுபவிக்கும் பக்தியால மன சந்தோஷம் அடைந்து அந்த பக்தி யோக மகிமையினால கிடைச்ச சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் என்ற மோட்சங்களை கூட விரும்புறதில்ல. அப்போ காலக்கிரமத்தால அழியக்கூடிய இந்திராதிகளின் ஐஸ்வர்யத்தை எப்படி அவள்லாம் ஆசைப்படுவா? என் பக்தர்கள் எனக்கு ஹிருதயத்தை போன்றவா, நானும் அவளுக்கு ஹிருதயத்தை போன்றவன்தான். அவள்லாம் என்னை காட்டிலும் வேறு எதையுமே பெருசா நினைக்க மாட்டா. நானும் அவர்களை விட எதையுமே பிரியமாக நினைக்க மாட்டேன். அவர்கள் விஷயத்துல பட்ட அபராதத்தை நான் பொறுக்கவே மாட்டேன். அதனால உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன் கேளு. நீ யார்கிட்ட இந்த அபராதத்தை பண்ணினையோ அந்த அம்பரீஷனையே போய் சரணமடைஞ்சுக்கோ. என்னோட பக்தர்கள் இடத்துல ஒருவன் தன்னுடைய திறமைய காட்டினா அது அவர்கள் கிட்ட பலிக்காம உபயோகப்படுத்தினவனுக்கே கெடுதியை விளைவிக்கும். தவம், வித்யை இவை இரண்டும் வணக்க முடிய அந்தணர்களுக்கே நன்மையை கொடுக்கும். வணக்கமில்லாதவன் தவம், வித்யை முதலியவைகள் இருந்தாலும் நிரபராதிகளிடத்துல அபராதப்பட்டா அது அவனுக்கே அனர்த்தத்தை தந்துவிடும். பிராமண சிரேஷ்டனே, நாபாகனுடைய பிள்ளையான அம்பரீஷ மன்னவனிடம் நீ போவாயாக, உனக்கு க்ஷேமம் கிடைக்கும். பிறருடைய அபராதங்களை பற்றி நினைக்காத மகானுபாவனான அந்த அம்பரீஷனையே உன்னுடைய அபராதத்தை பொறுக்கும்படி நீ வேண்டிக்கொள், உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணு துர்வாசர்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த 4வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அம்பரீஷன் தன்னுடைய பாதங்கள்ல வந்து விழுந்து வேண்டுகின்ற துர்வாச முனிவரை சக்கரத்திலிருந்து விடுவித்து அவருக்கு போஜனங்கள் அளித்தலும் கடைசியில தான் வனத்துக்கு போதலும் அப்படிங்கறத பத்தி சொல்றா. அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.